இந்திய அரசியலமைப்பு, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம், பகுதி 2. ஃபார்மேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபார்மேஷன் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்தோம், 1946 வந்து கேபினெட் மிஷன் பிளான்ல வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட டிராஃப்ட் பிளான் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1946, அதாவது நவம்பர் 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் த கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட சிறப்பம்சங்கள் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மொத்த மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல பிரிட்டிஷ் இந்தியா பீப்புள்ஸ் வந்து 296 அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து 93 இருக்காங்க. சீட் அலோகேட்டட் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன், அதாவது இந்த சீட் இடஒதுக்கீடு வந்து எப்படி பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, பாப்புலேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி அதோட அடிப்படையில தான் வந்து இந்த சீட் வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்க. அதாவது 1 மில்லியனா 10 லட்சம் பேத்துக்கு ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு பண்ணிருப்பாங்க. கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி இது குழுல இருக்கிற சட்டமன்ற குழுல இருக்க மக்கள் எல்லாம் வந்து எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, லீடர்ஸ் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, பார்ஷியலி பகுதி வாரியா, அதாவது தேர்தல் மூலமாவும் சில பேர் நாமினேட் பண்ணியும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி எலெக்ஷன் வந்து எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஜூலை டு ஆகஸ்ட் 1946 தான் வந்து தேர்தல் வந்து நடந்திருக்கும். ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, அதாவது இதுல வந்து இந்த குழுக்கள்ல எல்லா பகுதி இன மக்களும் வந்து இந்த குழுக்கள்ல வந்து உள்ளடங்குவாங்க. ஆனா இதுல வந்து யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, காந்தி அண்ட் ஜின்னா மட்டும் இந்த கமிட்டியில வந்து இருந்திருக்க மாட்டாங்க.